முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணாவின் நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் அமைதி பேரணி நடத்துகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களோடு செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், தற்போது இந்த அமைதி பேரணி எங்கு தொடங்கி எதுவரை நடைபெற உள்ளது? விவரம் என்ன? பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினத்தையொட்டி திமுக சார்பில் சென்னை அண்ணா சாலையில் உள்ள அண்ணாவின் சிலை அருகில் உள்ள சாலையிலிருந்து வாலகா சாலை வழியாக சுமார் 1.9 கிலோமீட்டர் தூரம் அமைதி பேரணி நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த அண்ணா நினைவு திமுக சார்பில் அமைதி பேரணி நடத்துவதற்கும் தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் வந்து இந்த அமைதி பேரணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இவருடன் வந்து அமைச்சர் திருமணம் மற்றும் கட்சி நிர்வாகி அனைவருமே வந்து அமைதி பேரணியில் பங்கேற்கிறார்கள். தமிழ் மொழி உயர்வுக்காகவும் தமிழர்களின் மேம்பாட்டுக்காகவும் தமிழ்நாட்டின் சிறப்புக்காகவும் வாழ்நாள் முழுவதும் ஓயாத பாடுபட்டவர் வந்து அறிஞர் அண்ணா அவர்கள். அவர் கடமை கல்வியை கட்டுப்பாடு என்னும் தாரக மந்திரத்தை அரசியல் அறிமுகம் செய்தவர். அவரது நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் தற்போது திமுக சார்பில் அமைதி பேரணி நடைபெற்று வருகிறது. இந்த அமைதி பேரணி வந்து அண்ணா மெரினா கடற்கரையில் அண்ணா நிலையத்தில் நிறைவேற்றவுடன் வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் வந்து மலர்வளை வைத்து மரியாதை செலுத்தப்படும். அதனைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அருகிலேயே இருக்கக்கூடிய அவருடைய தந்தையான கலைஞரின் நினைவிடத்தில் சென்று அங்கேயும் மரியாதை செலுத்துகிறார். அதனைத் தொடர்ந்து அவர் பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயரை 1967 தாய் தமிழகத்திற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டியவர். இன்றைய திமுகவை தோற்றுவித்தவர். தன்னுடைய அபாரமான வாசிப்பு அறிவாற்றலால் இந்த உலகையே கட்டி இழுத்தவர் அறிஞர் அண்ணா. அவருடைய நினைவு நாளில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி முருகேசன்.